கரூர்ல கூட்ட நெரிசல்ல 41 பேர் இறந்திருந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு சிபிஐ எடுத்திருக்காங்க. என்ன காரணம்? ஏன்னா இன்னைக்குதான் நிதி ஆயோக் கூட்டத்துல விஜய் கலந்திருக்க சூழல்ல இந்த வழக்கு மீண்டும் தூசு தட்டி எடுப்பதற்கான காரணம் என்ன? இல்ல, இந்த வழக்கை தூசி தட்டி எடுப்பதற்கு வேறு பெரிய காரணம் என்று சொல்வதை விட, காங்கிரசுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பது, காங்கிரஸை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வது, கிடைக்கக்கூடிய ஒரே ராஜ்யசபா எம்பி பதவியும் காங்கிரஸ் பக்கமே தாரை வார்ப்பது, இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு எதிர்கால கணக்கு சொல்லலாம். ஒருவேளை 2029 ஏற்கனவே பாஜகவுக்கு ஒரு இலக்கு இருக்கு, காங்கிரஸ் இல்லாத இந்தியா. காங்கிரஸ் இல்லாத இந்தியா தான் பாஜகவோட கனவு. தாவேகா இல்லாத இந்தியாவோ திமுக இல்லாத இந்தியாவோ இல்லை. அப்ப இதை வைத்து சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் இருக்கு, அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு வைத்துக்கொண்டு 2029 நெருக்கத்துல காங்கிரஸை கலத்தி விடாட்டா சிபிஐ விசாரணையில் விஜய் அவர்களுடைய பிடி இருக்கும்னு ஒரு சூழல் வந்தால் காங்கிரஸ் எந்த பக்கம் கூட்டணி போகும்? திமுகவோடு பகைத்து கொண்டது, திமுக தனியாக சந்திப்பேன் என்கிற முடிவுக்கு போயிருச்சு. ஸோ அப்ப விஜய் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பொம்மை அல்லது சாவியை, அதற்கான சாவியை தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுப்பதற்கான ஒரு முயற்சி தான் சிபிஐ விசாரணை நான் பார்க்குறேன். அதான் நான் சொல்றேன், அதனாலதான் விஜயும் பாஜகவே எதிர்க்க மாட்டார். கிட்டத்தட்ட அந்த ரிலேஷன்ஷிப்ல தான் அது போகும் அப்படின்னு பார்க்குறேன். அந்த விஜய் என்கிற தாவேக அரசினுடைய பூட்டினுடைய சாவி பாஜக கையிலும் இருக்கிறது.